السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا داود وسليمان علما فقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நல்லோர்களோடு சாலிஹீன்களோடு உள்ள தொடர்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவரையும் அல்லாஹ்வை 5 நேர தொழுகைகளை நின்று வணங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் தஆலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு உடல் சுகத்தோடு நீண்ட நாட்கள் இந்த உடலில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் காபத்துல்லாவை சென்று ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய தௌஃபீகை நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதம் ரமலான் நெருக்கத்தில் இருக்கிறது. இன்னும் 2 வாரங்களில் புனித ரமலான் மாதம் வர இருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றுதான் சபை பராத்தினுடைய நிஸ்பு ஷாபானுடைய இரவு நிறைவு பெற்று இன்றைக்கு அதிகமானவர்கள் ஷாபானுடைய பிறை 15 நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்யணும். இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக ஒரு பறவை ஏற்படுத்திய கவலை, கியாமத் நாள் வரைக்கும் அந்த பறவை பற்றி இறைவன் குர்ஆனில் சொல்கிறார். அது என்ன பறவை? அந்த கவலை நமக்கும் வர வேண்டும். இஸ்லாமிய சொந்தங்களாகிய சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லோருக்குமே அந்த கவலை வர வேண்டும். அந்த பறவை கவலைப்பட்டதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த பறவையினுடைய பெயரை, அந்த பறவையினுடைய வரலாறை சொல்கிறார். என்ன பறவை? புதுவது பறவை. அது என்ன செஞ்சது? நான் ஒரு அற்புதமான படிப்பினை. புதுவது பறவை என்ன செஞ்சது? அதற்கு முன்பாக அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? புதுவது பறவை செய்த அதனுடைய நோக்கம், யாருமே வழிகட்டில் போய்விடக் கூடாது. இந்த உலகில் வாழக்கூடிய அனைவர்களும் நேர் வழியில் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கையில் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஈமானில் தங்களை ஆக்கிக் கொள்ள
கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், தீனில் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், இபாதத்தில் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்யக்கூடிய இஸ்லாமியர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பறவையினுடைய கவலை. ஈமானை பற்றி தான் அந்த பறவை கவலைப்படுது. நம்ம சில நாட்களுக்கு முன்பாக கூட பயன் பேசும்போது சொன்னோம், நாட்டிலும் இரவு பயன் பேசணும். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் எதுக்கு திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நம்ம மறுபடியும் நம்முடைய உள்ளத்துல அந்த வரலாறு பதிய என்ன ஆகும் அப்படின்னா, பதிய இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா. நம்ம சர்வசாதாரணமா நினைச்சிட்டோம், சர்வசாதாரணமா வச்சுட்டோம். இவ்வளவு பெரிய நபி நம்மளை பார்த்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதமான வார்த்தைகளை நபி சொல்லி இருக்கிறார்களா? அப்ப நம்ம எவ்வளவு மனம் சந்தோஷம் அடைய வேண்டும், வாழ்க்கையில் மனம் சந்தோஷம், மனம் ஆனந்தம் அடைய வேண்டும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எந்த ஈமான் ஆச்சரியமான ஈமான் அப்படின்னு கேட்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பேசக்கூடிய வரலாறு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஈமான் ஆச்சரியமான ஈமான்னா என்ன? சக்தி வாய்ந்த ஈமானுக்கு வேற. சக்தி வாய்ந்த ஈமான்னா நம்முடைய நம்பிக்கையில் உறுதியை கடைபிடிப்பது சக்தி. நம்முடைய நம்பிக்கையை தஅக்கீத் என்று சொல்றாங்க. அரபியில தஅக்கீத் என்றால் உறுதி. அந்த உறுதினா என்ன? எப்பா வாழ்க்கையில எல்லாமே ரப்பு தான்பா, அதுதான் ஈமான் உறுதி. எனக்கு என்ன நடந்தாலும், சந்தோஷம் நிகழ்ந்தாலும், துக்கம் நிகழ்ந்தாலும், வருத்தம் நிகழ்ந்தாலும், கஷ்டம் நிகழ்ந்தாலும், பொருளாதாரத்தில் பேர் அடி விழுந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். வேற எதுவுமே காரணம் இல்லை. இங்க கவலைப்படக்கூடிய வேலையே இல்லைங்கிற நம்பிக்கை தஅக்கீத் வந்துச்சுன்னா, ஈமான் தஅக்கீத், ஈமான்ல உறுதி வந்துச்சு, சக்தி வந்துச்சு அப்படின்னா நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். இந்த உலகத்துல ஏன் கவலைப்பட மாட்டோம்? ஏன் கவலைப்பட மாட்டோம்? இந்த உலகம் நமக்கு நிரந்தர வாழ்க்கை இல்லை. இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கு மரணம் வந்தே தீரும். நான் உள்பட அசத்து அவரை மட்டும் சேர்க்கணும், எனக்கு சேர்த்துன்னு சொல்றேன். ஒரு நாள் அது 100 வயசு, 90, 80, 70, எத்தனை வயசு வேணாலும் இன்னைக்கு காலம் போக்க பார்த்தா போன ரமதான் இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு. போன ரமதான் இப்பதான் போன மாதிரி இருந்துச்சு, அடுத்த ரமதான் வரப்போகுது. இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் நினைக்கிறீங்க? கால ஓட்டங்கள் வேகமாக ஒரு நாள் 1 மணி நேரம் போல நமக்கு ஆயிடும். தூங்கி எழுப்போம், பதிர்த்துவோம், அன்னைக்கு காலம் ஓடிடும், நைட்டு வந்துடும். அப்படி வேகமா ஓடக்கூடிய நாட்களை நாம் பார்க்கிறோம். ஒரு வாரம், அடுத்த ஜும்மா தொடர்ந்து உடனே சீக்கிரம் வருகிறது. இதெல்லாம் காரணம் என்ன? கியாமத்து நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சல்லாசம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று, பின்னால் வரக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நாட்களுடைய நேரங்கள் சீக்கிரமா கடந்துரும், வருஷங்கள் சீக்கிரமா போயிடும், ஃபாஸ்டா போயிடும். அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஆச்சரியமான ஈமான். சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, மலக்குமாரோட ஈமான் ஆச்சரியமான ஈமானா இருக்கும். ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, அது எப்படி ஆச்சரியமான ஈமானா இருக்கும்? மலக்குமார்களுக்கு குடும்பம் கிடையாது, உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது. மலக்குமார்கள் அவர்கள் இறைவனை சந்தித்து பேசுகிறார்கள், இறைவனோடு உரையாடுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய சொல்லை குர்ஆனாக இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹை கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர். அவருடைய ஈமான் எப்படி ஆச்சரியமான ஈமானாக ஆகும்? அது ஆச்சரியமான ஈமான் அல்ல, மலக்குமார்களுடைய ஈமான். அது சொல்றாங்க, நபிமார்களுடைய ஈமானா இருக்குமே. எப்படி நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியமான ஈமானாக ஆகும்? அல்லாஹ்வை பற்றி சொல்வதே நபிமார்கள் தான், அவங்க வேலையே அதான். அல்லாஹ்வுடைய குவத்துகளை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அல்லாஹ்வுடைய சக்திகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை, அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பது யார்? 1.25 லட்சம் நபிமார்கள். அவர்களுடைய ஈமான் எப்படி ஆச்சரியமாகும்? நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட பேர் அற்புதமான மனிதர்கள் 1.25 லட்சம் நபிமார்கள். நமக்கு தெரிந்தவர்கள் யார்? 25 நபிமார்களுடைய பெயர் நம்ம மனப்பாடமா தெரியும் இல்லையா? எத்தனையோ 1.25 லட்சம் நபிமார்களை இறைவன் அனுப்பியிருக்கிறார் இந்த சமூகத்திற்காக. வழி தவறி போய்விடக் கூடாது. என் சமூக மக்கள், நான் என்னால் படைக்கப்பட்ட இந்த மக்கள் வழி தவறி போய்விடக் கூடாது.
என்னை கொண்டு என்னை வணங்கியவர்களாக, என்னை திக்ர் செய்தவர்களாக, என்னை அனுதினமும் துதிப்பவர்களாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒண்ணுமில்லைங்க, சிம்பிளா ஒண்ணு நம்ம உள்ளத்துல தாய்க்கீதா ஊறிப்பட்டுதான் போகுது. நம்ம அதை மனம் அது ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் தான், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை உள்ளத்தில் பதிவு வச்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நேர்வழியாக ஹிதாயத் பெற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். நம்ம சரியா அமல் செஞ்சிடும், நமக்கு ஒரு பயம் வந்துடும், அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். அல்லாஹ் கண்டிப்பாக நாளை இன்னைக்கு தவறு செய்யக்கூடிய மாணவர்களை, தவறுதலான வார்த்தைகள் பேசக்கூடிய மாணவர்களை, தவறான வழியில் போகக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டித்தால் ஆசிரியர்களை கண்டிக்கும் அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. உண்மைதானே இது? ஆசிரியர்கள் கண்டிக்க முடியல, கண்டிஷன் போட முடியல, அடிக்க முடியல. நம்ம ஒரு ஓதுற காலம் இருந்துச்சு, பெரியவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம ஓதுற காலம் இருந்துச்சு, அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். என் ஆசிரியர் அந்த அடித்த அடிகளை அவர்கள் கண்டித்த அந்த கண்டிப்புகளை இன்னைக்கு நம்ம பெருமையா பேசுவோம். நான்லாம் என் உஸ்தாதிட்ட அடி வாங்கின பிறகுதான் எனக்கு பாடமா தெரிஞ்சது. ஓதுற காலத்துல அடி வாங்கும் போது காலிலே அடிப்பாங்க, முட்டி கீழே அடிப்பாங்க. பெறம என்ன பண்ணுறது தெரியுமா? இந்த முருங்கை மர பெறம்பு இருக்கு தெரியுமா? இந்த முருங்கை மரம் பெறும்போது காய வச்ச கருப்பாயிடும். அது கூட எனக்கு மறக்கல பாருங்க. ஓதுற காலத்துல முருங்கை மரத்தினுடைய அந்த விறகு கட்டைகள் இருக்குல்ல, காய வச்ச கருப்பாகிடும். அந்த கருப்பான அந்த காய வச்ச கட்டையை வச்சு அடிச்சா நமக்கு பொக்கல மாதிரி ஆயிடும் காலில். அப்போ பெற்றோர்களும் என்ன வேணாலும் அடிக்க, என் பிள்ளை நல்லபடியா குரான் முடிச்சு நல்லபடியா ஆலிசா வரணும். அதான் அப்போ அந்த காலத்து பெற்றோர்களுடைய எண்ணம் அதான். அப்பெல்லாம் கண்டிக்க போய் அப்பெல்லாம் அடி வாங்க போய் தான் இன்னைக்கு உங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால், அல்லாஹ்வுடைய உதவியினால இமாமா பிரசங்கம் செய்ய முடியுது. இதெல்லாம் அடித்தளம் யாரு? நான் ஓதுகிற அந்த காலத்துல ஆசிரியர்கள் அவர்கள் செய்த அந்த வாக்கியம் தான், அவர்கள் செய்த துவா, அவர்கள் செய்த கண்டிஷன் தான். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஈமான் சர்தாசன் கேட்கிறாங்க சஹாபாக்கள், மலக்குமார்கள் நபிமார்களுடைய ஈமான் எப்படி இதாகும், சாத்தியமாகும்? அதெல்லாம் ஆச்சரியமான ஈமான். அப்ப எங்களுடைய ஈமான் அபூபக்கர் சித்திக், உங்களுடைய தோழர் அபூபக்கர் உண்மைப்படுத்தியவர். மிஅராஜை இந்த உலகத்திற்கு சமூக மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது யாரும் நம்பவில்லை. மக்காவில் சுற்றி இருக்கக்கூடிய குறைஷிகள் நம்பவில்லை, சில சஹாபாக்கள் கூட நம்பல. எப்படி காரியம், எப்படி நடக்கும்? ஒரு இரவுல இவர் அங்கிருந்து அங்க போனாரா, காபத்துல இருந்து பைத்துல் முகத்தஸ் போனாரா, அங்க போய் எல்லா விபாகத்தும் தொழ வச்சானா, 7 வாரம் கடந்து சொர்க்க நரகத்தை பார்த்து அல்லாஹ்வை சந்திச்சு அல்லாஹ்வோட பேசி எல்லா காரியத்திலையும் முடிச்சுட்டு ஒரே இரவுல எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. அப்பொழுது உண்மைப்படுத்தியவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்னுடைய தூதர், எனது கண்மணி நாயகம், என்னுடைய அற்புத தோழர் இதை சொல்லிவிட்டால் நான் அதை முழுமையாக நம்புவேன், உண்மைப்படுத்துவேன். நீங்கள் யாரும் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் முழுமையாக நம்புகிறேன், அதை நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால்தான் இன்றைக்கு வரையில கியாமத் நாள் வரைக்கும் அது வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர்கள். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெயரை வருகிறது, உண்மைப்படுத்தியவர்கள். அவருடைய ஈமான் சஹாபாக்கள், உங்களுடைய தோழர்கள், எங்களுடைய ஈமான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஈமானாக ஆகாது. ஏன்னா நீங்க நபியுடைய தோழர் இல்லை பாக்குறீங்க, குர்ஆன் வசனம் இறங்குது, அதை நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியுது. வஹி வருவது இந்த காலத்தில் தான் நடக்கிறது, என்னுடைய காலத்தில் தான் வஹி நடக்கிறது. இன்னைக்கு நம் சகோதரர்கள் இதெல்லாம் அடிப்படையான சட்டங்கள். குர்ஆன் நம்ம ஓதுறோம், ஆனா அந்த குர்ஆன் எப்படி இறங்குச்சு அப்படி தெரிஞ்சு ஓதுறது வேற சிறப்பு. எத்தனை வருஷம் குர்ஆன் இறங்குச்சு? மாணவர்கள் இப்பொழுது அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அடித்தரம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் சின்ன பெருசா ஒன்றும் கிடையாது. புக்கு போட்டு படிக்க வேண்டிய சட்டங்கள்லாம் கிடையாது, சின்ன சட்டங்கள் தான். குர்ஆன் எத்தனை வருஷம் இறங்குச்சு? வஹீன் மூலமாக 23 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி மக்கால 10 வருஷம் இருந்தாங்க, 13 வருஷம் இருந்தாங்க. மக்கால 10 வருஷம் இருக்கும்போது குர்ஆன் 10 வருஷமா இறங்கிட்டு இருந்துச்சு. மதீனா 13 வருஷம் ஈமானுடைய சேவைகளை செஞ்சாங்க, மார்க்கத்தை பத்தி சொன்னாங்க. அங்க 13 வருஷம் குர்ஆன் இருந்துச்சு. அதனால குர்ஆனை பற்றி பாருங்க, ஒரு சில சூறாக்கள், சூரத்துல்
மக்கியான்னு போட்டிருக்கோம். ஒரு சூறாவினுடைய பெயரை போட்டு சூரத்துல் மக்கியா அல்லது மதனியான்னு போட்டிருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன? மக்கியா என்று எழுதப்பட்ட சூரா மக்காவில் இறங்கிய சூரா, மதனி என்று போட்டிருக்கக்கூடிய சூரா மதினாவில் இறங்கிய சூரா. இதெல்லாம் சின்ன சின்ன சட்டங்கள். அப்போ குர்ஆன் இறங்குவதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வதை அதாவது சஹாபாக்கள் பார்க்கறாங்க. இது ஆச்சரியமான ஈமான் ஆகாது. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. நீண்ட வரலாறு, ஹதீஸ்ல வந்து நீண்ட செய்தி. அல்லாஹ் சொல்றாங்க, பின்னாடி ஒரு சமூகம் வரும், பின்னாடி என்னுடைய உம்மத் சமூகம் வரும், அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ் வஹி அனுமதியை பார்த்திருக்க மாட்டாங்க, எதுவுமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா முழுமையாக நம்புவார்கள். அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அவர்களிடம் இருக்கக்கூடிய ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு சூழலில் வரும். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நிகழ்காலம் அப்படிதான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அது எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும்? அவர்கள் வாழக்கூடிய அந்த காலத்தில் அவர்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு சூழல்கள், நிபந்தனைகள், செயல்கள் அதிகமாக நடக்கும். இன்னைக்கு இந்தியாவிலும் கூட காசு பணத்திற்காக, காதலுக்காக, பதவிக்காக, சொத்து சுகங்களுக்காக, வாகனங்களுக்காக, வீட்டு வாசலுக்காக இஸ்லாத்தை தன்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேரை இன்னைக்கு நாம் மீடியாக்களின் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மோசமான காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிறோம் அல்லவா? ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அல்லாஹ்வுடைய செயல்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அல்லாஹ்வுடைய ரிதாக்களை, அல்லாஹ்வை முழுமையாக நம்பி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்கிறோம் அல்லவா? இந்த ஈமான் தான் ஆச்சரியமான ஈமான் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நம்முடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொல்லியோ நீங்க எனக்கு சொல்லியோ யாரும் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆனந்தப்படுவது யார்? சந்தோஷப்படுவது யார் எடுத்து வைக்கிறார்களோ, எந்த ஆளையும் எடுத்து வைக்கிறார்களோ, எந்த அறிவாளி எடுத்து வைக்கிறார்களோ, எந்த பேச்சாளர் எடுத்து வைக்கிறார்களோ அவங்களுக்கு ஆனந்தம். மாற்றம் வந்தால் மாற்றம் வர வேண்டும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நிகழ்காலத்தினுடைய சமூகத்துக்கு மத்தியில் நம்ம வேலை தவறி வழி தவறி போவதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. 1000 காரணம் சொல்லலாம், 1000 காரணம் சொல்லலாம். ஒரே ஒரு காரணம், இன்னைக்கு நம்ம கை விரல் நுனியில வந்துட்டோம் இல்லையா? விரல் நுனியில வந்துட்டோம் வழி தவறி போறது. சர்வசாதாரணமாக வாலிபர்கள் சர்வசாதாரண அசத்தினாங்க அப்படி தச்சு அந்த அந்த நல்ல நோக்கத்திற்காக தான் அந்த வீடியோ அப்படி ட்ரோல் பண்றோம். ஆனா வேற வேற வீடியோக்கள் வருது. நாங்க என்ன செய்யறது? நாங்க வாலிபர்கள் தானே. அப்படி நீங்க எண்ணுகின்ற நேரத்துல நீங்கள் தவறான செயல்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருது. இந்த எண்ணம் வராம இருக்குன்னா என்ன ஆகும்? என்ன நினைக்கணும்? நீங்க என்ன, உங்களுடைய ஈமான் தரிபாடாக சக்தி வாய்ந்த ஈமானாக உங்களுடைய உள்ளத்துல, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்துல, அல்லாஹ்வுடைய பயம் உங்களுடைய உள்ளத்துல அந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிந்து விட்டால் இந்த கேள்வி உங்களுடைய உள்ளத்துல வராது இல்லையா? நாம ஏன் பார்க்க போறோம்? அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். அந்த சிந்தனை வந்துடும். நம்ம தொழுவ போகணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும். சரி ஒரு நிமிஷம் குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும். அல்லாஹ் திக்ர் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஈமான் தாங்க. இந்த ஈமான் சரியாயிட்டா நாம் கவலைப்படுவோம். யாரை பத்தி கவலைப்படுவோம்? நம்ம பிள்ளைகளை பத்தி கவலைப்படுவோம். என் பிள்ளை சரியா தொழுவணும், என் பிள்ளை ஓதக்கூடிய பிள்ளையா வரணும், நல்ல ஒரு என் பிள்ளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், அந்தஸ்திலையும் உயர்விலும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும்? ஈமானை உறுதியை கடைபிடித்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க கடைபிடிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் தாக்கியதா தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இறை நம்பிக்கையில் முழுமையாக ஈமானில் உறுதியை கடைபிடிக்கிறோம். நம்முடைய ஈமான் சக்தி வாய்ந்த ஈமானாக, ஆச்சரியமான ஈமானாக இந்த உலகத்தில் ஆக்குவதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த கவலை நாமும் கவலைப்பட என்னாகும்? நாம் பின்னாடி வரக்கூடிய நம் சமூக மக்கள் கவலைப்படுவார்கள். எதை பத்தி? மார்க்கத்தை பத்தி. நாம் நேரான வழியை நோக்கி போக வேண்டும் என்று புது பறவை, அதை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அந்த பறவை கவலைப்படுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنون. நம்ம சொல்ல வருது
தாவூத் அவருடைய மகன் சுலைமானுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை கொடுத்தார், அந்த கல்வி ஞானத்தை கொடுத்தார், ஒவ்வொரு விதமான ஞானங்களை கொடுத்தார். அவர்கள் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ், இது என்னுடைய இறைவன் கொடுத்தது அருள் கொடைகள் இல்முகள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. இது வேற வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் என்று எல்லோருமே அறிவோம். அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். பறவைகள் பேசக்கூடிய மொழி. நேற்று கூட ஒரு வரலாறு ஞாபகப்படுத்துறோம். நேற்று இரவு பயான்ல எதுக்கு ஞாபகப்படுத்தப்படுது அப்படின்னா, குர்ஆனில் வரலாறு சொல்லப்படுது. அந்த வரலாறை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை அமல் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் குர்ஆனுடைய வரலாறுகள் இந்த சமூக மக்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அந்த உருவல் பறவை என்ன கவலைப்பட்டுச்சு? ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பேரை சொல்றான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தூது அனுப்புறாங்க. எந்த நாட்டுக்கு அனுப்புறாங்களோ அப்ப ஆட்சியில யார் இருக்கிறா? சுலைமான் தான் இருக்கிறாங்க. எந்த நாட்டு, அதாவது பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க, உருவது பறவை தான் தூது அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது தூது அனுப்பிட்டாங்க உருவது பறவைய. போன பறவை திரும்ப வரவே இல்லை. 1 மணி நேரம் ஆகுது. அது குர்ஆன் சொல்லு இந்த வரலாறு. நீங்க சொல்றது நம்மள படித்து பாருங்க. இந்த வரலாறு அப்படியே நீங்க படிக்கலாம். அடுத்தடுத்த வசனம் தமிழாக்கத்தை படிச்சு பாருங்க. சொல்றது நம்மள அப்படிங்கிற சொல்ல அப்படியே அடுத்தடுத்த வார்த்தைகள் படிக்கலாம். சுலைமான் நபி பார்க்கறாங்க, என்னடா தூது அனுப்புனாம அந்த பறவை இன்னும் ஆளக்காலையே, ஒருவேளை எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில மணி நேரம் கழித்து உருவது பறவை வருகிறது. வந்து அவங்க பேசி வச்சுட்டாங்க. சுலைமான் சப்போர்ட், இது லேட் ஆச்சு, நம்ம சொல் பேச்சு கேட்கல, அந்த உருவது பறவை ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க சுலைமான் நபி. சில மணி நேரம் கழித்து உருவது பறவை வருகிறது. கவலையோடு வருகிறது. சிந்திக்கக்கூடிய செய்தி கவலையோடு வருகிறது. அந்த கவலை நமக்கும் வரணும், இன்ஷா அல்லாஹ் வரும். என்ன கவலை தெரியுமா? யா சுலைமான் அவர்களே, என்னுடைய அரசாட்சி அரசரே, சபா என்ற நாட்டுக்கு நான் போனேன். சபா நாட்டுக்கு நான் போனேன். நான் பார்க்கின்ற பொழுது அந்த ஊர் மக்கள், அங்கே அரசி ஒருவர் இருக்கிறார், பல்கீஸ் என்ற அரசி இருக்கிறார். அந்த அரசி என்ன செய்றாங்க? அவர்தான் அரசியாக இருக்கிறார். அந்த ஊர் மக்கள் அனைவரும் சூரியனை வணங்குகிறார்கள். நீங்க சொல்றீங்க ரப்பு அல்லாஹ் அப்படி சொல்றீங்க, இறைவன் ஒருவன் அல்லாஹ் வஹத் என்று சொல்றீங்க. அப்பலாம் வசனம்லாம் வரல. என்ன அர்த்தம்? அல்லாஹ் வஹத் சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப குர்ஆன்ல இறங்கல. அப்ப வரலாறு வார்த்தையை வச்சிட கூடாது. அல்லாஹ் வஹத் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிற வார்த்தை அந்த வரலாறு சொல்லுது. நீங்க சொல்றீங்க அரசரே அல்லாஹ் ஒருவன் சொல்றீங்க, அல்லாஹ் பத்தி சொல்றீங்க, உங்களுக்கு அரசாட்சி தந்தது அல்லாஹ் சொல்றீங்க, உங்களுக்கு ஞானத்தை தந்தது அல்லாஹ் சொல்றீங்க, உங்களுக்கு கல்வி ஞானத்தை தந்தது அல்லாஹ் சொல்றீங்க, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தந்தது அல்லாஹ் சொல்றீங்க. ஆனா அந்த சபா நாட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை வணங்குறாங்க. என்ன பண்றது? உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உருவது பறவையின் மூலமாக லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, கடிதம் எழுதி அனுப்புறாங்க. கடிதம் உருவது பறவை கொண்டு செல்கிறது. அந்த கடிதத்தை அந்த அரசி பார்க்கறாங்க, பல்கீஸ் அவங்க பார்க்கறாங்க. அங்கே ஒரு வசனம் பிறக்கிறது. ஒரு வசனம் தான், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எல்லா காரியங்களிலும் ஆர்வமாக ஓதக்கூடிய ஒரு வசனம். அங்கேதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய அந்த வார்த்தையை தான் குர்ஆனில் நமக்கு அற்புத வசனமாக நமக்கு தந்திருக்கிறார். எல்லா விதமான நல்ல காரியங்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த வசனத்தை கொண்டு, அந்த பெயரை கொண்டு, அந்த சொல்லை கொண்டு தான் நாம் ஆரம்பம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசனம் அங்கேதான் ஆரம்பமாகிறது. என்ன வசனம்? ஒன்னும் எழுதல, அந்த வசனம் மட்டும்தான் கடிதம். புதுவது பறவை போய் கொடுக்கிறது பல்கீஸ் அவங்களுக்கு, அந்த அரசிட்ட கொடுக்குது. அவங்க பிரிச்சு பார்க்கறாங்க, அவங்க கூட்டத்தார் எல்லாருமே இருக்காங்க, பிரிச்சு பார்க்கறாங்க. ஒரு சுலைமான் வகாலு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது மட்டும்தான். இந்த சூரத்தை நம்மள காட்டி பாருங்க. எல்லா சூறாக்களும் பிஸ்மியை கொண்டு ஆரம்பமாகும். ஆனால் இந்த சூரத்து நம்மள சூரா மட்டும் இடையில ஒரு பிஸ்மில்லா வரும். காட்டி பாருங்க சூரா.
وقالوا بسم الله الرحمن الرحيم. கிருபியாளர் ரஹ்மான் அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்யுங்க அப்படிங்கிற வசனத்தை படிக்கிறாங்க. பிறகு மசோரா செய்யறாங்க அந்த அரசி. இப்படி ஒரு அறிவு வந்திருக்கிறது. ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், ரப்பு ஒருத்தன் இருக்கிறான், அவனை வணங்க வேண்டும், அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்ய வேண்டும், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தவன் என்று நமக்கு தூது வந்திருக்கிறது. இந்த தூதருக்கு நாம் பதில் கடிதம் எழுத வேண்டும். என்ன செய்யலாம்? மசோரா செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்க தன்னுடைய படை தலைமையிடம். சரி போகலாம், நம்ம அவரை சந்திக்க போறோம். அந்த அரசர் சுலைமானை சந்திக்க போகலாம். முடிவு செய்யறாங்க. இதான் முடிவு. இல்ல நீண்ட வரலாறு, நான் தெளிவா சுருக்கமா சொல்லி முடிக்கணும். அப்ப இங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முடிவு செய்யறாங்க. என்ன முடிவு செய்யறாங்க தெரியுமா? அவங்க வரக்கூடிய தகவல் அனுப்பப்பட்டு விட்டது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இந்த பல்கீஸ் அந்த அரசி அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் நம்மை சந்திக்க வருகிறார்கள் என்ற தகவல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவங்க என்ன செய்யறாங்க? சுலைமான் நபி ஒண்ணுமே இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு, ஜின்கள் தான் இருக்குது, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க. குர்ஆன்ல கூட வரும், நீங்க அடுத்த வார்த்தையை படிச்சு பாருங்க. قال ايفريتم من الجن ان اتيك به قبل. ஜின்களை அழைச்சி பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த கூட்டம் வருது. பல்கீஸ் அரசி அவங்க தன்னுடைய கூட்டத்தை அழைச்சி கூட்டு வராங்க. அவங்க இங்க வந்து சேர்றதுக்கு முன்பாக அவருடைய சிம்மாசனம் இங்க இருக்கணும். அது யார் பொறுப்பெடுத்துக்கிறார்? இதெல்லாம் கட்டு கதைகள்லாம் கிடையாதுங்க. கட்டு கதைகள்லாம் சொல்லல. நீங்க சூரத்து நம்ல அந்த சூறாவை பிரட்டி பாருங்க. கிட்டத்தட்ட 30 வசனங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய வரலாறு. நீங்க படிச்சு பாருங்க. வீட்டுலயே உட்காந்து பொறுமையா ஒரு அரை மணி நேரம் 15 நிமிஷம் ஒதுக்கி படிச்சு பாருங்களேன், உங்களுக்கு விளங்கும். விளங்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், மனதில் ஒரு கவலையை உண்டாக்கும். என்ன கவலை உண்டாக்கும்? நாம் நம்முடைய ஈமானில், அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம், நம்முடைய செயல் எந்த தரத்தில் இருக்கிறது, நம்முடைய வழி, நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது, நேரான பாதையில் இருக்கிறோமா, தவறான பாதையில் இருக்கிறோமா, இறை நம்பிக்கையில், இறை அச்சத்தில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம், நம் பிள்ளைகள் எந்த தரத்தில் இருக்கிறார்கள், நம் குடும்பத்தார்கள் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை, என்ற கவலை உங்களுடைய உள்ளத்தில் தோன்றும். எப்போ தோன்றும்? இந்த வரலாறை இங்கே படிக்கின்ற பொழுது. அந்த பாடலை கவலைப்பட்டது. நான் கொண்டு வரேன் தோற்றது. கண் சிமிட்டும் நேரத்தில் எனக்கு அவங்களுடைய சிம்மாசனம் இங்கே இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவு. கண் சிமிட்டும் நேரத்தில் என்ற ஜின் அந்த சிம்மாசனத்தை கொண்டு, சபா நாட்டின் சிம்மாசனத்தை இந்த பலஸ்தீன் கொண்டு வருகிறது. பிறகு எல்லாருமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இறை நம்பிக்கை பெற்றார்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு நிறைவு பெறும். அப்போ ஒரு ஊரு, ஒரு நாடே இஸ்லாத்தை ஏற்றது என்றால், இறை நம்பிக்கையின் பக்கம் வந்தது என்றால் யாருடைய கவலை? அந்த ஹுதுஹுது என்றும் அந்த பறவையின் கவலை தான் ஒரு ஊரை மாற்றியது என்றால், ஒரு நாட்டை மாற்றியது என்றால் உங்களுடைய கவலை உங்களுடைய வீட்டை மாட்டாதா? சிந்திச்சு பாருங்க. என்ன கவலை? ஈமானுடைய கவலை, அமலுடைய கவலை, வணக்க வழிபாடுடைய கவலை. இன்னைக்கு நம்ம படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதான், வேற ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுக்காண்டி இஸ்லாம் வந்து நீங்க வணங்கிட்டே இருக்கணும், 24 hours நீங்க வணங்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. 5 நேர தொழுகைகள் கொடுத்துருக்காங்க, அது சரியா தொழுதா போதும். கிடைச்ச நேரங்களில் திக்ர் ஓதுவோம், கிடைச்ச நேரங்கள் நமக்கு இடைப்பட்ட நேரங்களில் குர்ஆன் ஓதுவோம். அதுக்காக 24 hours அமல் அப்படிலாம் இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. உலகத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும், பொருளாதாரத்தை நாம் ஈட்ட வேண்டும், வியாபாரத்தை செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கட்டும். மறுமைக்காக உள்ள தயாரிப்புகளையும் நாம் செய்ய வேண்டும். நம்பிக்கையிலும் நம்முடைய உறுதிப்பாடை தெளிவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சின்ன அறிவிப்புகளை கொடுத்துக் கொள்ளி முதல் விஷயமாக வரக்கூடிய 19ஆம் தேதி நமக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய குறுமூரில் புதிய பள்ளிவாசல் கட்டுமான பணி நிறைவேற்று இப்போ திறப்பு விழா வச்சிருக்காங்க. அதனால நம் ஜமாத்தார்கள் முடிந்தால் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக நம்ம போன வாரம் ப்ராஜெக்ட் பிள்ளைங்க வந்து செஞ்ச அற்புதமான வார்த்தைகளை பெற்றார்கள். வந்து நல்லபடியாக செஞ்சுருக்காங்க பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகளை பெற்றார்கள். அதனுடைய தீர்ப்பு ரிசல்ட்டு வருவதாக நம்ம வந்து போன வாரமே சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் 2 டீமாக 2 பள்ளிவாசல் செய்தார்கள். 2 டீம், ஒன்று மாணவர்கள் டீம், மாணவிகள் டீம். மாணவர்கள் டீம் வந்து நம்முடைய பள்ளிவாசல் முதாபில் ஹைராத் அவர்கள் தங்களால் முயற்சி செய்து நல்ல முறையில் செய்து நம் சமூகத்துக்கு முன்னால் நம் பார்வைக்கு வைத்தார்கள். அதே போல மாணவிகள் வந்து அவர்களுடைய முயற்சியினால பைத்துல் முகத்தஸை நம் கண் முன்னால் வந்து அழகான முறையில் செய்து வைத்தார்கள். இது டீம் ஒர்க். இன்னொரு தனிப்பட்ட முறையில் ஒரு 6 பிள்ளைங்க செஞ்சாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன? இந்த 2 டீம், முதல்ல இந்த 2 டீம் என்ன, முதாபில் ஹைராத்தா பைத்துல் முகத்தஸா, நான் நடுவில் வந்து மார்க் போட்டு போயிருக்காங்க. என்னுடைய தீர்ப்பு அல்ல, அதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். அசல் இஷ்டத்துக்கு மார்க் போட்டு நினைக்காதீங்க, என்னுடைய தீர்ப்பு அல்ல. ஒரு நடுவர் வந்தார், மக்களுடைய தீர்ப்பும் அதாகத்தான் இருந்தது. மக்களுடைய தீர்ப்பும் பரவலான தீர்ப்பு கருத்துக்கள் அதுவாக இருந்தது. நடுவருடைய தீர்ப்பும் அதைத்தான் நான் இந்த சமூகத்துக்கு சொல்றேன். இதுல இந்த டீம் வகையில் வந்து வின் பண்ற டீம் பைத்துல் முகத்தஸை செய்த மாணவிகளுடைய அந்த செயல்பாடு, அந்த டீம் தான் வெற்றி பெற்றார்கள் என்பதையும், அவங்க யாரு, அந்த மாணவிகள் மரைக்கார் அவர்களின் மகள் ஷபானா அவர்களும், இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் மகள் தனிஷா அவர்களும், முகமது ஷாஹுல் அமீர் அவர்களின் மகள் நூருல் ஹிபாவும், சலீம் அவர்களின் மகள் ரிஃபாயா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த டீம் ஒர்க்கு தனிப்பட்ட முறையில் 6 பிள்ளைங்க செஞ்சாங்க. அந்த 6 பிள்ளைங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அதெல்லாம் பிரிக்க விரும்பல. பொதுவாக நடுவர்களால் 3 பள்ளிவாசல்கள் தேர்வு செய்யப்பட்டது. அந்த 3 பள்ளிவாசல்களில் மக்கா பள்ளிவாசல், மக்களால் பரவலாக பேசப்பட்ட மக்கா, முகமது ஃபைசல் அவர்களின் மகள் ஃபர்ஹீன் அவர்கள் செய்த மக்கா தான் தேர்வு செய்யப்பட்டது. அடுத்ததாக மதீனா, அப்துல் ஹக் அவர்களின் மகள் அம்ரின் தஸ்லீமா அவர்கள் செய்த மதீனா அதுதான் தேர்வு செய்யப்பட்டது. அடுத்ததாக பைத்துல் முகத்தஸ், முகமது ஃபைசல் அவர்களின் மகள் ரஷ்மியா அவர்கள் செய்த அந்த பைத்துல் முகத்தஸ் நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டது. ஆக மொத்தம் இதுதான் தீர்ப்பாக நடுவர் அவர்கள் சொன்னார்கள். அதை நம் மக்களுக்கு சொல்றேன். அந்த அடிப்படையில் இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் அதாவது பள்ளிவாசல் செய்த அனைத்து விதமான மாணவிகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி மகரிப் தொழுகைக்கு பிறகு பரிசளிப்பு விழா நடைபெறும். அந்த பரிசளிப்பு விழாவில் ஜமாத்தார்கள் அனைவர்களும் முழுமையாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.